மெரிடியன் மருத்துவமனை கொளத்தூர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே இன்னைக்கு காலையில் பெசன்ட் நகர் பீச்சில் மெரிடியன் மருத்துவமனை சார்பாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. ஹார்ட் அட்டாக்கில் ரோட்டில், காரில், ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில் விழுகிறவங்கள நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இந்தியாவிலேயே நம்ம மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடிய மக்கள் எப்படி வராங்கன்னா ஹார்ட் அட்டாக்கோட தான் வராங்க. அப்போ அந்த கோல்டன் ஹவர்ஸ் உயிரை காப்பாற்றுறதுக்கு ரோட்டில் உள்ளவங்க பொதுவாக நம்ம பார்க்குறதுக்கு குறிப்பாக என்னென்னா செல்ஃபி எடுக்கிறது, சுற்றி நின்று கூட்டம் போடுறது இதான் அதிகமாக இருக்குது. ஏன்னா விழிப்புணர்ச்சி இல்லை. ஒருத்தர் மயக்கம் போட்டு ரோட்டில் விழுந்துட்டாங்க, நெஞ்சு வலியால் துடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சிகிச்சை சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம சொல்லிக்கோம், இருதயம் துடிக்கட்டும், இருதயத்தை துடிக்க வைப்போம் அப்படின்னு லெட் அஸ் பீட் த ஹார்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் இன்றைக்கி பண்ணுறோம். அது சம்மந்தமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இங்கே வந்து ஒரு 3 டெமோ கொண்டு வந்துட்டு, ஒரு மாதிரிகளை கொண்டு வந்துட்டு மக்கள் மத்தியில் அவங்களே வந்து செஞ்சு பார்க்குறதுக்காக நம்ம அதற்கான ஏற்பாடு பண்ணுறோம். எங்களுடைய இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அஸ்வானியில் தான் அதை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுவாங்க. CPR related things வந்து usually general public தெரியாது. Because CPR what is CPR, people are not aware of how to react in a situation in a patient when they see someone become unconscious. So in the general public awareness காக we are doing this program because everyone should be aware of like what is what. Unconscious ஆன patient பார்த்த உடனே how to react, what is the importance, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். பிகாஸ் கார்டியாலஜிஸ்ட்டு வந்து ஸ்பெஷாலிட்டி டாக்டர் எல்லாம் அப்புறமா தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. பட் பேஷண்ட் பார்த்த உடனே இம்மீடியட்லி என்ன பண்ணுவோம் இன் எனி சுச்சுவேஷன், இன் ஒர்க்கிங் ஸ்பேஸ், வீட்டில் எங்கே இருந்தாலும் ஒரு அன்கான்ஷியஸ் பேஷண்ட் பேசிக் சப்போர்ட் எப்படி கொடுக்கணும், எது வித்தவுட் ஏ மெடிக்கல் நாலேஜ் பண்ணிக்கலாம், ஈஸிலி ஆக்சஸபிள், ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஜனனி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹெட் அவங்க சொல்லுவாங்க. Good morning everyone. The CPR awareness program we are conducting because the early CPR nala the chances of survival is very high. That is the reason we want everyone, each and everyone to concentrate on this learning process. The CPR பண்றதன் மூலமாக CPR உயிர் காக்கும் சிகிச்சை முறை, இந்த CPR பண்றதன் மூலமாக நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை நம்மளோட பெற்றோர் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சிறுநீரல் இல்லாமல் போகும்போது நம்ம இந்த சிபிஆர் பண்ணுறதுனால அவங்களோட இதை காக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி we will get and it is we should be responsible for that. And the CPR is not just a medical procedure, இது வந்து it links us all. So as being a medical professional we all empowered to teach this to everyone and we act as a link to do this and one compression at a time can save a life and that is the reason Meridian Hospital has taken this opportunity to teach everyone in learning this process of CPR. டாக்டர் சஞ்சீவ் வந்து திடீர்னு ஒரு கீழே விழுந்து வாயெல்லாம் ரத்தமாக இருக்கு, அவங்களுக்கு சிபிஆர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சர்க்கரை நோயாளிகள், புற்றுநோயாளிகள் அவங்களுக்கும் கொடுக்கலாமாங்கிறத டாக்டர் ராஜேஷ்கர் புற்றுநோய் நிபுணர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதுக்கு யார் இந்த மாதிரி அன்கான்ஷியஸ் நடக்கும்போது சிபிஆர் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க உயிரை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் மெரிடியன் ஹாஸ்பிட்டலால் இந்த தொடக்க வைக்கப்பட்ட இந்த ஒரு விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் தெரியணும். இன்னும் பேசிக்காக சொல்ல போனால் இது ஸ்கூல் லெவலில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்து இந்த சிபிஆரோட நெசசிட்டியை வந்து தெரியப்படுத்தினா ரொம்ப நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Good morning everyone. So we are gathered here for this CPR awareness program. Yeah, CPR awareness program. We are going to save lives with this CPR awareness. CPR na enna? Ellarkum theriyuma? So how it is going to make difference in the society or how we are going to save the life of the people. It may be your close ones, relatives ah irukkalam, unga parents ah irukkalam, ungaloda kulandhaingala irukkalam. As per AHA, American Heart Association, கிட்டத்தட்ட 3.5 million people die out of hospital. அப்படின்னா வீட்லேயோ கிட்டத்தட்ட 70% people die
at home. So in the early CPR என்றது compression, chest compressions கொடுக்கும்போது the chance of survival, அதாவது patient திருப்பி உயிர் பிழைக்கிறதுக்கான chances are very high. That is the reason we are concentrating on this CPR in this CPR awareness week, and I'm very happy to be here and a part of this to teach everyone about this CPR. And இந்த மாதிரி CPR நீங்க பண்ணும்போது உங்க வீட்டில் இருக்கவங்களையோ இல்லை ரோட்ல போறவங்க யாரா இருந்தாலும் இந்த உயிர்காக்கும் சிகிச்சை முறை மூலமாக உங்களால காப்பாற்ற முடியும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு லேர்ன். முன்ன வந்து இதை கற்றுக்கிட்டு அதை பண்ணும்போது நீங்களும் நிறைய பேரை காப்பாற்றலாம். I think you'll all support for this. Thank you. Hello, I'm Dr. Ashwini, cardiologist. CPR ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்? வை எல்லாரும் கற்றுக்கணும்னா, ஒரு பேஷண்ட் அரெஸ்ட் ஆன உடனே ஹார்ட் வந்து நில்லிடும். ஹார்ட் நில்ல உடனே லைக் பிளட் வந்து ஃப்ளோ போகாது. ஸோ ஒன்ஸ் வி டோன்ட் ஹாவ் பிளட் சப்ளை, the brain is the first organ to get damaged. ஒரு 3 minutesக்கு blood flow போகலைன்னா brain tissue வந்து damage ஆகிடும். Once the brain tissue is damaged, it is irreversible. So that is the importance of time. So the patient once becomes unconscious, we should check for the pulse. Pulse na brain blood flow போகுதான்னு பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஹார்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக பம்ப் பண்ணுறதுக்கு we should give a compression. ஸோ நம்ம வந்து அது தானாகவே ரிகவர் ஆகிற வரைக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக பம்ப் பண்ணாதான் அது தட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் டு ரிகவர். ஸோ அந்த டைம் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஈவன் த 3 minutes will damage the brain. ஸோ அதுக்கு தான் CPR எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். The patient, the moment the patient, someone become unconscious and drops in the road or anywhere else, whatever, whether we are a medical person or not, we should be aware of what is what. Because அதோட importance தெரிஞ்சாதான் we will take and learn. We should not wait for யார் வராங்க நான் மட்டும் பார்க்கணுமா இல்லை. அது பண்ணாதான் patient who became unconscious will be aware, like it can be revived. So அதுதான் importance of a CPR. And let me teach you how we are going to do this CPR. The first step is scene safety. Scene safety அப்படின்னா இப்போ அந்த பேஷண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் இருக்கும்போதோ இல்லை வெளியில் எங்கேயாவது போகும்போதோ யாராவது மயங்கி விழுந்தாங்க அப்படின்னா நம்ம முதல்ல போய் சேஃபாக அவங்கள ஒரு சேஃபான பிளேஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரண்ட் கம்பி ஷாக் அடிச்சு கீழே விழுந்துருக்காங்கன்னா நம்ம போய் உடனே ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்கள அந்த இடத்துலேருந்து சேஃபான ஒரு பொசிஷனுக்கு நகர்த்தணும். ஸோ ஃபஸ்ட்டு இல்லை ஒரு ரோட்டில் விழுந்துட்டாங்க, மயக்க போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள சேஃபான பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் த CPR will be scene safety. ஸோ பேஷண்ட்டை வந்து சேஃபான பொசிஷன் கொண்டு போயிடுங்க, ஃப்ளாட்டான பொசிஷன் கொண்டு போயிடுங்க. Second thing is assess the response. Assess the response and you look for the response. This is tapping. Yes, we have to tap பண்ணி, அதாவது அவங்க ஷேக் பண்ண தேவையில்லை, just tap பண்ணாலே போதும். If they are conscious, they will respond to you. அவங்க கான்ஷியஸாக இல்லைன்னா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா யூ ஹாவ் டு கால் த எமர்ஜென்சி. உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸை வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். பிகாஸ் யூ நீட் ஹெல்ப். நீங்களாக கண்டினியூஸாகவும் பண்ணவும் முடியாது. ஸோ யூ நீட் பீப்புள் டு ஹெல்ப். ஸோ யூ கால் ஃபார் ஹெல்ப். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் சீன் சேஃப்டி. செகண்ட், லுக் ஃபார் த ரெஸ்பான்ஸ். தேர்ட் திங் இஸ் லுக், ஃபீல் அண்ட் லிசன். பேஷண்ட் கிட்ட போயிட்டு அதாவது காது லுக் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், செஸ்ட் ரைஸ் ஆகுதா அப்படின்ட்டு. ஃபீல் ஃபார் த breath and look for the chest rise and feel for the pulse. So pulse எங்க செக் பண்ணணும்? Usually everyone will have that doubt. நம்ம மெடிக்கோ கிடையாது, எப்படி நம்ம பல்ஸ் செக் பண்ண முடியும் அப்படின்னா we have this bone here. நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட சென்டர் இந்த சென்டரை ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு போனே ஃபீல் இருக்கும். Okay, so you have to slide your hand either to the right or to the left. You will feel for the pulse. You can use these 3 fingers. This is index, middle and ring finger. Place it just you have to slide it from the trachea and feel for the carotid pulse. Okay, this is the carotid pulse. And the time la poi in the peripheral pulse la paaka kudad. You have to look for only the carotid pulse. Okay, carotid pulse evla neram paakalam. Pulse kai vechi evla neram paakalam. He has fell down. Scene is safe. I'm making sure the scene is safe. Sir, are you okay? Sir, are you okay? There is no response. Please call emergency. Please call emergency. I'm looking and feeling for the pulse. 1001, 1002, 1003, 1004, 1005.
no pulse, no respirations. I'm doing the CPR. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 29, 30. And if it is going to be a mouth to mouth, we have to put a cover and close the nose, give a breath. You have to look for the chest rise simultaneously over 1 second. Yes, we have to repeat this scenario. And okay, is that clear? How long we have to do that? That is what, sir. Until you get the help, you call the emergency. Maybe 2 minutes, 3 minutes? Yes, you can do this at least hands-on CPR until you get the help. It take time also. If it is taking time and you become tired, you please call other people to come and do it. Because it is an exhaustive technique. Yes. It's not an easy technique. So try to get, that is the reason we come and teach everyone to know more about this. So everyone can come forward and help with this technique. I have a doubt. Yes. See, this happens in a relation neighbor. So we have Less than 5 seconds or more than 10 seconds. At least 5 seconds பார்த்தா தான் பல்ஸ் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் 5 seconds. அதை எப்படி பண்ணுறதுன்னா you can count like 1001, 1002, 1003, 2005 வரைக்கும் கவுண்ட் பண்ணீங்கன்னா it corresponds to 5 seconds. இந்த 5 secondsல உங்கள் பல்ஸ் ஃபீல் ஆயிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து he might have some seizure அந்த மாதிரினா கூட இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி போர்ஷனில் ஜஸ்ட் ஒரு ரிகவரி போர்ஷனில் போட்டால் போதும். பட் பேஷண்ட்க்கு வந்து எந்த பல்ஸுமே இல்லை அப்படின்னா you have to proceed with CPR. CPR na enna chest compressions. So where we are going to do this chest compressions, it is in the center of the chest, the lower end of the sternum. Unga nipple line irukku illaya, and center la vachittu you have to use your dominant hand and interlock with the other hand and place it in the center of chest, and you have to give the compressions to the depth of 5 centimeter. நீங்கள் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கீழே அழுத்தாதான் அது போய் ஹார்ட்டை போய் டச் பண்ணும். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற எஃபர்ட் இட் வில் ரீச் த ஹார்ட் அண்ட் இட் வில் பம்ப் தி பிளட். இஸ் தட் கிளியர்? ஸோ இதை பண்ணிட்டு 30 times you have to do. The number of times is 30 times. So 1 minuteல you have to do up to 100 to 120 beats per minute. இந்த கம்ப்ரெஷன் பண்ணி 30 times பண்ணதுக்கப்புறம் 2 ரெஸ்கியூ பிரெத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாய் வழியா, அதாவது உங்ககிட்ட மாஸ்க் அவைலபிள் இல்லைன்னா you can go for a mouth to mouth respiration if it is going to be a relative. இல்லை உங்களால் பண்ண முடியும், என் ரிலேட்டிவ் இல்லைனாலும் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சின்ன கர்ச்சீஃபை வாய் மேலே போட்டுட்டு you have to do this head tilt and chin lift. தலையை நல்லா இந்த மாதிரி பொசிஷன் கொண்டு வந்து மூக்கை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு you have to give the rescue breaths to the mouth over 1 second. ஓகேவா? இந்த மாதிரி twice, 2 times you have to do. பண்ணிட்டு திருப்பி அதே கம்ப்ரெஷன்ஸ். You have to continue this compressions. எவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த compressions continue பண்ணுவீங்க அப்படின்னா until you get the help. Okay? So that is the reason as soon as you look for the response, you're calling for the code. And one important thing, if you don't feel okay with this rescue breaths, even the hands-on CPR can save lives. இங்கே வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இந்த கம்ப்ரெஷன்ஸ் மட்டும் கண்டினியூஸாக கொடுத்தா கூட பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். Why we are so much motivating for this CPR is because இந்த early CPR பண்ணுறதுனால மட்டும் கிட்டத்தட்ட 100 பேரில் 60 பேரை உயிர் பிழைக்க வைக்க முடியும். That is why we are so much concerned about this CPR, and we all want you to come forward and be willing to learn this and swift actly in case of difficult situations which happens at home or anywhere else. Okay, is that clear? So the steps will be scene safety, look for a response, call for help, and we have to look for the pulse. If there is no pulse, go with the CPR. And CPR should be adequate, that is, it should go to the depth of 5 centimeter, and within a minute you have to give at least 100 to 120 beats per minute. டாக்டர் ரொம்ப அமுக்குனா எலும்பு உடைஞ்சிருமே, பரவாயில்லையா? சார், இந்த 5 சென்டிமீட்டர் டெப்த் வரைக்கும் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சான்சஸ் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும்போது there will be chances of breaking of ribs. அது வந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம we are concentrating on this CPR technique. ஒரு 5 centimeter
பண்ணும்போது usually the rib will not break. So you need not think about that, and we are saving a life. That is more important. நெஞ்சில் குத்துற மாதிரிலாம் காட்டுறாங்களே, குத்தலாம் அதெல்லாம்? Sir, this is a proper technique which we have showed already. I think you can follow this. Thank you. கையில் பார்க்கக்கூடாது. Sir? பல்ஸ் ஏன் கையில் பார்க்கக்கூடாது, கழுத்தில் பார்க்கக்கூடாது. Sir, this is the main carotid pulse. இங்க மற்ற இடத்துல எல்லாம் you cannot feel it fast. That is the reason we are concentrating on this carotid pulse. Thank you. Any questions? So we can do a demo, one more demo.